பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. Today is the 1st September 2024. Hallelujah. செப்டம்பர் மாதத்தின் முதல் நாள். கர்த்தர் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. And today is the Lord's Day. Hallelujah. ஆண்டவருடைய நாமத்திலே ஆராதித்து இந்த மாதத்தை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். பெரிய அற்புதங்களை செய்வார். நிறைய காரியம் அல்லது ஏதாவது ஒரு காரியம் ரொம்ப நாளாகவே நடக்காமல் இருந்திருந்தால் இந்த மாதத்திலே அவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஒரு ஆமேன் சொல்லுங்கள் விசுவாசிக்கிறவங்க. அல்லேலூயா. நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். அல்லேலூயா. சரி, வசனத்தை பார்ப்போம். சர்ச்சுக்கு கிளம்பிட்டீங்களா? சர்ச்சுக்கு போயிட்டு வந்து கேட்குறீங்களா இல்லை போயிட்டு இருக்கீங்களா? எப்படியோ இன்றைக்கி ஆண்டவர் ஆராதிங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. இன்றைக்கி வந்து ஹீப்ரூ சாப்டர் 13 verse 3, எபிரேயர் 13:3 வசனம். Remember there are prisoners as if change with them, those who are mistreated, since you yourselves are in the body also. கட்டப்பட்டவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறாரு அருமையானவர்களே? கட்டப்பட்டவர்கள்லாம் சிறையில், ப்ரீசனர். யாருக்காக? கிறிஸ்துவுக்காக, இயேசுவை நம்புகிறவர்களுக்காக. இயேசுவை நம்புறதுனால, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால, இயேசு தான் இனி என்னுடைய குலதெய்வம், என்னுடைய கடவுள் அவர்தான் என்று ஏற்றுக்கொண்டவர்னால சிறையில் இருக்கிறார்களாம், ஜெயிலில் இருக்காங்களாம். அப்போ ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுன்னா, அவர்கள் ஜெயிலில் இருக்கிறது நினச்சி ஜெயிலில் இருக்கிறாங்க, அதே வேளை நீங்களும் அவர்களோடு இருப்பதை போல உணர்ந்து கொள்ளுங்க, நினச்சி கொள்ளுங்க. நீங்களும் கட்டப்பட்டவர்களைப் போல, நீங்களும் சிறையில் இருக்கிறவர்களைப் போல. அப்படின்னா அவங்க துன்பம் அனுபவிக்கிறாங்க, அப்போ நீங்களும் அவர்களோடு சேர்ந்து துன்பம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறவர்களாக, என்னை அவர்களுக்காக செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதாங்க சகோதர அன்பு. அல்லேலூயா. யாரோ மாட்டிக்கிட்டாங்க, யாரோ கஷ்டப்படுறாங்க அப்படி எண்ணாமல் அவங்களோடு நீங்களும் இணைந்திருங்க அப்படின்ற ஆவியான் நமக்கு சொல்கிறார் பாருங்களேன். தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசுவுக்காக பாடு அனுபவிக்கிறவர்கள், தீங்கு அவங்க நினச்சிங்க, அவங்களோடு நீங்களும் அந்த தீங்கில் நீங்களும் இருப்பவர்களாக உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் என்ன செய்வீங்க? உங்களுக்குள்ளே ஒரு பெருமை இருக்காது, உங்களுக்குள்ளே உண்மையான அன்பு இருக்கும். ஆமாதானுங்களே? அல்லேலூயா. Those who are mistreated, since you yourselves are in the body also. You are in the body also with them. அவங்களோடு எப்படியாப்பட்ட ஒரு அன்பை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் பார்த்தீங்களா? அந்த பாசம், அந்த உணர்வு நமக்கு வர வேண்டுமா? ஐயோ, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனம், என்னுடைய சகோதரர்கள், என்னை சார்ந்தவர்கள் இப்படி பாடு அனுபவிக்கிறாங்களே, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படி என்று நினைத்து அந்த வேதனையோடு நீயும் கலந்தவராக. அதனால தான் பவுல் சொல்லுவார், கண்ணீர் வடிக்கிறவங்களோட கண்ணீர் வடிங்க, சந்தோஷமாக இருக்கிறவங்களோட சந்தோஷமாக இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் ஒருவருக்குள்ளே எல்லா சூழ்நிலையிலும் எல்லாருக்கும் எல்லாமாக இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்திலே அருமையானவர்களே, அநேக தேவைகள், பாதிப்பு உள்ள இந்த காலத்திலே ஒருவருக்கு ஒரு உதவியாக இருப்போம், அன்பு காட்டுவோம். யாரோ என்று இல்லாமல் நான் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று. ரிமெம்பர் தட் we are in Christ, we are in Christ and we have to we are family in one in Christ. அந்த ஒரு சிந்தையோடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் போதுமானவராக இருப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த செப்டம்பர் மாதத்திற்காக நன்றி. எல்லா துதிகான மகிமையும் உண்டாகட்டும். இந்த மாதத்தை ஆசீர்வதியுங்க. உடைய வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே, நாங்கள் ஒருவில் அன்பு காட்ட, பாடு அனுபவிக்கும் போது துணையாக இருக்க, சரீரமாக இருக்க உதவி செய்யுங்க. இன்றைக்கி ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க.
துதிகன மகிமைக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உண்மையான அன்பு உணர்வு கிறிஸ்துவுக்குள் உனக்கு இருக்கிறதா? Really you have the feelings and the love for your brother and sister. யோசிச்சு பாருங்களேன். God bless you. Take care.